திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, சிவத்தை நம்புவதா வேண்டாமா அப்படிங்கிற பெரிய கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா ஐயனுடைய அந்த நாமத்தை கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கேட்டாலும் அதை சொல்பவர்கள் அனைவருமாக இருக்க முடியாது. ரொம்ப அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த நாமத்தை சொல்பவர்கள் அப்படிங்கிறவங்க அதனை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எல்லோரும் நாமத்தை சொல்கிறார்களே, எல்லோருமே ஐயனை வழிபட்டு விடுவார்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதிலிருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எல்லோருமே ஆலயத்துக்கு போய் வழிபட ஆரம்பிக்கிறார்களே, எல்லோருமே அவரை உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பார்களா அப்படின்னா கிடையாது. அதில் கொஞ்சம் ஒரு படிநிலை கீழே குறையும், எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். எல்லோருமே உணர நினைக்கிறார்களே, எல்லோருமே உணர்ந்து விடுவார்களானா கிடையாது. அதில் அப்படியே படிப்படியாக குறையும். உணர்ந்தார்களே, அந்த இறை அம்சத்துடன் அப்படியே ஒன்று இருந்தார்களா அப்படின்னா அது அப்படியே படிப்படியாக குறையும். இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கிறார். ஏன்? அந்த இறை ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்வதன் மூலமாக அவருக்கு ஏதேனும் கிடைக்கப் போகிறதா? நீங்கள் அவர்களுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரா? அப்போ ஆலயங்கள்லாம் செய்வது அப்படின்னா அது ஒரு ஆத்திச்சூடி மாதிரி. நீங்கள் அங்கே போனால் உணர்ந்துக்கலாம் இப்படி ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதனையே ஒரு சிறத்தன்மையாக எடுத்துக்கொண்டு அதிலே நமது பக்தி நின்றுவிடக்கூடாது அப்படிங்கிறத நமது சமயம் நமக்கு சொல்லித் தருவது. அது ஒரு ஆனாவனா சொல்லித்தர பள்ளிக்கூடம் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் மேல் படிப்பெல்லாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். தெளிவாகவே நம்ம சமயத்தில் சொல்லப்படுறதும் அதுதான். அடுத்த நிலை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது தான். உன்னை பார்த்துட்டோம் அதுதான் முடிவு அப்படின்னு கிடையாது. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை இறைவனுக்கு. அதே போல தான் நம்ம தெரிந்து கொண்டதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, முடிவு அப்படிங்கிறதே இருக்காது. நிறைய தெரிந்து கொண்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு நாளில் படைக்கப்பட்டதல்ல, ஒரு வினாடியில் படைக்கப்பட்டதல்ல. அது பல மாற்றங்களை அடைந்து உயிர் வாழ்வதற்கு ஏற்றாற் போல சூழ்நிலைகள் சில இடங்களிலே உருவாகி அந்த இடத்திலே உயிர்கள் எல்லாம் தோன்றி அது வாழ ஆரம்பித்து அது அந்த கிரகத்திலே தன்னை மேன்மைப்பட்டதாக நினைத்து பல யுகங்கள் அது கடந்து அது அறிவு வளர்ச்சி அடைந்து அறிவுதான் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு பல யுகங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும். அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, இறைவனை வழிபடலாமா வேண்டாமானா அது அவரவர் விருப்பம். ஏன்னா சிவத்தை வழிபடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நிறைய பேர் இயல்பாக கேட்கக்கூடிய கேள்வி. அது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் தோன்றுகிறது என்றாலே அது சிவத்தின் விருப்பம். அவ்வளவுதான், தெளிவாக புரிஞ்சுங்க. உங்கள் விருப்பம் அவரை வழிபடலாமா வேண்டாமாங்கிறது. வழிபடலாம் என்று உங்களுக்கு தோன்றுவது சிவத்தின் விருப்பம். அவர் அதை உங்களுக்கு கொடுக்கின்றார் அந்த வாய்ப்பை. வழிபட ஆரம்பித்த பின்னர் இயற்கையில் எல்லாத்துக்குமே வரக்கூடிய கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. எந்த மனிதனும் கஷ்டம் துன்பம் இல்லாமல் இல்லை. வழிபாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு துன்பம் வருது, கஷ்டம் வருது அப்படின்னா அதற்கு அவரை குறை சொல்லக்கூடாது, அந்த ஆற்றலை குறை சொல்லக்கூடாது. வழிபட ஆரம்பித்த பின்னர் தான் இவ்வளவு துன்பமும் வருகிறது அப்படின்ட்டு குழப்பவாதிகள் குழப்பிக்கொண்டே உங்கள் அருகாமையிலே இருப்பார்கள். அப்போ அந்த வழிபாடு அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவாவில் உள்ளே போகிறோம். ஆனால் அதற்கு தடங்களாக இருப்பது போல அருகாமையில் இருக்கக்கூடிய கூற்றுகள் நிறைய அமைந்துவிடும். நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா? வழிபாடு செய்ய ஆரம்பித்த உனக்கு கஷ்டமாக வருது அப்படின்னு. சரி, அவர் வழிபடாதவரை கூப்பிட்டு கேளுங்க, வாழ்க்கையில் கஷ்டமே பட மாட்டார். அப்படித்தானுங்களே? ஏன்னா அந்த கூற்றை நம் மனதுக்குள்ளே கொண்டு போயிட்டோன்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது அடுத்து உணர்தல் அப்படிங்கிற நிலைக்கு போகவே போகாது. எதுக்கு எடுத்தாலும் குறை காண்பது, குறை சொல்வது, இப்படியே போயிடும். இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ வழிபடுறேன், இறைவன் எனக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்கக்கூடாதா? கோயிலெல்லாம் கட்டுறேன், கோயிலெல்லாம் சுத்தப்படுத்துகிறேன், கோயிலுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். இறைவனுக்கு அதுவும் சொல்லப்போனால் கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்றவாங்க. அதெல்லாம் உச்சக்கட்டம். அது ஆற்றாமையின் வெளிப்பாடு அப்படிங்களாம். நம்ம அதுக்காக அப்போ இறைவன் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி இல்லை. இறை தத்துவம் என்பது வேறு. நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதை மனதார கேட்டாலும் இறைவன் கொடுப்பார். மனதில் ஒரு குழப்பத்தோடு ஏதேனும் அணுகுகிறோம் அப்படிங்கும்போது
அது இந்த பிரபஞ்சத்திற்கு ஆகாது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கிடைக்க போவதில்லை. நம்ம இயற்கையில் வாழ்வதற்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கும்போது அது மனதார கேட்கும்போது இறைவன் கொடுப்பார். அது பிறரை பாதிக்காததாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல உள்ளத்தை பாதிக்காததாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது இறைவன் கொடுப்பார். நீங்கள் எதை வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்க. ஆனால் அந்த வழிபாடு செய்யும் போதே ஒரு குழப்பத்தோடு கிடைக்குமோ கிடைக்காதோ, தருவாரோ மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தால் எதுவுமே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்காது. அது கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் வழிபாட்டிலே. இப்போ அந்த வழிபாடு அப்படிங்கிறது எதுவும் கிடைப்பதற்கு தானா அப்படின்னா கிடைப்பதற்கு தான். என்ன, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்கு, மனதிலே அந்த இறை ஆற்றல் உங்களுக்கு தெரிவதற்கு, அந்த அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைப்பதற்கு, இதற்காகத்தான் இந்த வழிபாடை தவிர எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் அப்படிங்கிற அந்த கிடைப்பதற்காக அப்படிங்கிறது அல்ல அப்படிங்கிறத அடிப்படையிலே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தாண்டி அந்த இறை அனுபவம் அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சொற்பம்தான். இல்லை. ஏன்னா அதற்கான முயற்சிகளை, அதற்கான மெனக்கெடலை நாம் செய்வதில்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு நாளிலோ ஒரு வினாடியிலோ தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. நம்ம அறிவியல் கூற்றுப்படி கூட நமக்கு தெரியும், இன்னும் அது சில மாற்றங்களை அடைந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இது பல யுகங்களாக, பல ஒளியாண்டுகளாக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு காலமாக மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்ச தோற்றம் அப்படிங்கிறத செய்த ஒரு இறைவனை, அந்த இறை ஆற்றலை உணர்வதற்கு உங்களுக்கு ஒரு நாள் 2 நாளுக்குள்ள நடந்துடணும் அப்படின்னா சாத்தியமே கிடையாத விஷயங்கள் இவை. அப்போ எது சாத்தியமாக்கும்? நம்முடைய பொறுமை, நம்முடைய அமைதி, நாம் செய்கின்ற தொடர் முயற்சி, அந்த விடா பிடிவாதமான மனது, அந்த இறையாற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த விடா பிடிவாதமான மனது நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கிறது, அது ஓரளவுக்கு நமக்கு அது சாத்தியமாக்கும். அப்போ நமக்கு தேவை என்ன? பொறுமை. நமக்கு தேவை என்ன? நிதானம். நமக்கு தேவை என்ன? இறைவன் மீது அன்பு. இறைவன் மீது மட்டும் அன்பு வைத்து விட்டால் போதுமா என்றால், சக உயிர்களையும் இறைவனாக பாவிக்கின்ற அந்த தன்மை நமக்கு வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்தும் சாத்தியமாகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எல்லாத்துக்குமே இந்த சரீரத்தின் மீது ஒரு மோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மனிதர்களாக பிறந்து விட்டால் எப்போ முதல்ல நம்ம கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து நம்மளோட இறுதி காலம் வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த உடலின் மீதான மோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த உடலின் மீது கொண்ட பற்றின் காரணமாக, அதன் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களே பாவத்திற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுகிறது. இது இயல்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இறைவனோட நாட்டத்தில் போகிறவங்களை மட்டும் கவனித்து பாருங்களேன். இறைவனே கதி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போனவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றை விடுத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது இயற்கையாக இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவாங்க, ஆனால் அதனோட அழகை பற்றி எப்போவுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் உள்ளிருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். அந்த தாற்பயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒட்டு மொத்தமாக உடலை விட்டுறக்கூடாது. உடல் மீது பற்று அப்படிங்கிறது புறத்தோற்றத்தின் மீதான பற்று இருக்கும் வரையில் நம்மால் உள்ளிருக்கக்கூடிய ஜீவனை உணர்ந்து கொள்வது கடினமாகி விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சித்தர்களை எடுத்துக்கோங்க, ஞானிகர்களை எடுத்துக்கோங்க. இந்த மேற்பூச்சான அலங்காரத்திலேயோ, சிகை அலங்காரம் செய்கிறதுலையோ அல்ல மற்ற எந்த விதமான அலங்காரத்திற்கும் அவர்கள் நேரம் செலவிடுவதே இல்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதுமே இல்லை. இயற்கையாக என்ன இறைவன் கொடுத்தாரோ அதை அப்படியே பராமரிக்கிறார்கள். யோகங்கள் மூலமாக தங்களது உடலை வலுப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரியான செயல்களை செய்வார்களே தவிர, தவம் செய்வதன் மூலமாக, தியானம் செய்வதன் மூலமாக முகப்பொலிவை பெறுவார்களே தவிர, இயற்கை மாறாக ரசாயனங்களை கொண்டோ அல்லது முகப்பூச்சிகளை கொண்டோ தங்களை அழகுபடுத்தி கொள்வதில்லை. அப்போ அவங்க இந்த புற தோற்றத்தின் மீது உள்ள பற்றுதலை விட்டுவிடுகிறார்கள். நம்மளுமே அப்படித்தான். யோசிச்சு பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போம். அதாவது பக்திமயமாக இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல், இந்த முகம், இந்த முடி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் மெனக்கெடுவோம். எல்லாமே அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளவு வெள்ளையாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் பற்றுதலின் காரணமாக வரும். எப்போது சிவனப்பாவை நினைக்க ஆரம்பித்தோமோ,
எப்போது அவரை கலந்து விட வேண்டும் என்று உணர்ந்தோமோ அந்த நொடியே இந்த புறப்பற்றுதல் அப்படிங்கிறது போயிடுது. புறப்பற்றுதல்னா நம்ம இங்கே என்ன புறப்பற்றுதலானது போய்விடுகிறது. அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பக்தி நடையில் ஒரு அளவை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்தடுத்த நிலைகள் பல இருந்தாலும் முதலில் நாம் துறக்க வேண்டியது இந்த அழகு சம்பந்தமான புறப்பற்றை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ விபூதி அணிகிறதே வந்துட்டு பெரிய அழகு தானே. நம்ம சொல்கிறோம் அழகு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினச்சா நெற்றி நிறைய விபூதி அணிகிறதே அழகு தான் ஐயா. அந்த முகத்தை பார்க்கும்போது சிவகடாட்சமாக இருக்கும். அதை விட வேறு என்ன அழகு வந்து விட போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்பவும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுவது அப்படிங்கிறது ஆன்மீக சாதகனுக்கு ஒரு சாதகமான நிகழ்வாக அமையும். நம்ம பொழுது முழுவதும் முயற்சி செய்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்து தியானிப்பதோ அல்லது இறைவனை உணர முயற்சி செய்வதோ சிறப்பான பலன்களை அளிக்க வல்லது. அதனால் புற தோற்ற பற்றுதலிலிருந்து விலகி இறைவனை உள்ளார நினைத்து அவரை உள்ளத்தில் வந்துட்டு அழகுபடுத்தும் பொழுது எப்படி அழகுபடுத்த முடியும்? நம்ம பக்தி என்னும் மாலையால் இறைவனை உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவனை அழகுபடுத்தும் பொழுது உள்ளே அழகாக நாம் புறமும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். இறைவனை உணர்ந்து தேஜஸுடன் திகழ்பவர்கள் ஒரு புறம், இப்படி பல விதமாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நாமே எடுக்க வேண்டிய முயற்சியை குறிப்பதாக எப்பொழுதுமே இருக்கும். இப்போ தங்கத்துகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ சுரங்கங்களில் இருக்குது அப்படின்னா அந்த சுரங்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நம்ம காலில் கூட போட்டு மிதிப்போம், அந்த இடத்துல சுரங்கம் இருக்குன்னே தெரியாமல். அப்போ அந்த தங்கத்தோட தன்மை மாறிடுமா? கிடையாது. ஆனால் இந்த தங்கத்துகளையெல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு உருக்கி அதை அச்சு வார்க்கும் பொழுது அதை நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கான மதிப்பை பெறுகிறது. அதே போல் தான் இந்த கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கறிக்கொட்டை பார்க்குறதுக்கு கருன்னு தன்னிலை அப்படியே மாறாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது நெருப்போடு சேருகிறது, நெருப்போடு இணைந்து விடுகிறது. அப்படிங்கும்போது அப்படியே தகன்னு தேஜஸோடு இருக்கும். அதோட ஒளியே பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானதாக இருக்கும். இப்படித்தான் நம்மளுமே சாதாரண உலக சுகபோகங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள், நிலையற்ற இன்பங்களையெல்லாம் நிலையான இன்பங்களாக நினைத்து அதில் உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது நல்ல கறிக்கொட்டைக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கின்றோம். பணம், காசு, பேரு, புகழ் இந்த மாதிரி கிடச்சிட்டா மனிதன் எதையோ சாதிச்சத மாதிரியான ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றுகிறதல்லவா? அப்பொழுதுமே நாம் கறிக்கொட்டைகளாகவே இருந்து விடுகிறோம். தங்கத்துகள் போல, மண்ணில் கலந்திருக்க தங்கத்துகள் போலையே இருந்துடும். எப்போ அது நெருப்போடு ஐக்கியமாகிறதோ, தங்கத்துகளாகட்டும் அல்லது இப்போ கறிக்கொட்டையாகட்டும், ரெண்டுமே அப்படித்தான். எப்போ அது நெருப்போட ஒன்றி விடுகிறதோ, ஐக்கியமாகிறதோ, அப்போ அது தனக்குள்ள பெருமையை உணர்ந்து கொள்கிறது. அதே போல் தேஜஸ், அந்த ஒரு உருவம் சொல்லுவாங்களே, தேஜஸ் வடிவமாக மாறுது. அப்படியே பார்ப்பதற்கே ஒரு ரம்யமான நிறமாக மாறுகிறது, ஒளிரக்கூடிய தன்மையை பெறுகிறது. அப்படித்தான் மனிதர்களுமே பார்த்திங்கன்னா தனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இறைவனை கண்டறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையே என்னமோ ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போன மாதிரி, எதையோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை தான் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர உண்மையான இன்பம் அப்படிங்கிறத, நிலையான வீடு பேறு இன்பம் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்போ வரலும், எப்போ நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அது வரலும் உள்ளிருக்கின்ற சிவமானது சவம் போல தான் இருக்கும். நம்மளை பார்த்தா கறிக்கொட்டை மாதிரியே தான் இருக்கும். ஒன்றுமே பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாகவோ தேஜஸோடையோ இருப்பதற்கு இல்லை. எப்போ சுயமுயற்சியின் காரணமாக நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோமோ, இறைவன் நமக்கு பல வழிகளை காட்டுகின்றார்.
அவ்வாறு பல வழிகளை காட்டும்போது நெருப்பு வயப்பட்ட போல் நம்முடன் அவர் இணையும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அவ்வளோதான். நம்முடன் இணைவது என்றால் என்ன? நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அப்படிங்கும்போது ஜுவாலையாக, தீபமாக, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமானது கிடைக்கிறது. அப்படின்னா நம்மளும் தேஜஸ் வடிவமாக மாறுவோம். ஒளிக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்வோம். அதுவரையிலும் சவமாக இருந்த நம்ம சிவத்தை அப்போ தான் உணர்ந்து கொண்டு சிவமாக மாறுவோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிறவரை தேட வேண்டும். எப்போவுமே ஆசிரியரை பொறுத்தளவு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு மேலே பாடத்தை எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க. அதற்கான பயிற்சிகளை முறையாக வீட்டில் மேற்கொள்கிறார்கள் குழந்தைகள். அப்படிங்கும் போது அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவது போல ஞானாசிரியரும் அப்படித்தான். என்ன வழி என்பதை சூட்சமமாகவோ மறைமுகமாக சொல்கின்றார் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதன் பின்னர் அவர் காட்டிய வழியில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது தியானம் செய்யும் போது ஒருநிலைப்பாடு மனதை கொண்டு வந்து அதில் சிவத்தை நிறுத்தும் பொழுது, இன்னும் பிராணாயாமம் போல யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பல வழிகள் இருக்கின்றன. அதில் உங்கள் ஞானகுரு உங்களுக்கு என்ன எடுத்துரைத்தாரோ அதோட ஆழமான கருத்தை உணர்ந்து கொண்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், அதோட ஆழமான கருத்து அவர் என்ன கூறினாரோ அதன்படியே எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர முடியும். அதன் வாயிலாக நீங்கள் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுமே நிலையானதுன்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக இருக்குது அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிற ஒருத்தர், கட்டுற வீடு பெருசாக இருக்கணும், பெரிய வீடாக கட்டினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிற ஒருத்தர், கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்லனாச்சும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், எல்லா சுகபோக வாழ்க்கையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதுபோல் எல்லாம் கிடைத்தாலும் அவர் கறிக்கொட்டைக்கே ஒப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கின்றன. அந்த பல படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று. இந்த மனித பிறவியை மகத்தானதாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள். இந்த கூட்டை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அப்படி இருக்கையில் தன்னை படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை படைத்த இறைவன் படைத்துள்ள மற்ற பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதன் மீதே பற்றும் கொண்டு தனது வாழ்க்கையை கழிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வீணடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏன் சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் நம்ம அனுபவிக்கவும் ஆராயவும் இருந்தாலும் நம்முள் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம ஞானியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ நமக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறது, நமக்குள்ளே பிரபஞ்சாற்றல் இருக்கிறது, அந்த இறைசக்தி நமக்குள் இருக்கிறது. அப்படிங்கும்போது அதை உணர்வதற்கு ஒருத்தர் முயற்சி எடுக்கின்றார். அப்படிங்கும்போது அதற்கான வழிகளும் பிறக்கின்றன. அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் பொழுது, இறைவனின் சித்தத்தோடு சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது அங்கு சுய பிரகாசமானது ஏற்படுகிறது. அந்த சுய பிரகாசத்தின் காரணமாக அறிவானது மிளர்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் இறைவனை இனம் கண்டு கொள்ள முடியும். அப்போ தான் கரிக்கொட்டை நெருப்புடன் சேர்ந்து ஜொலிப்பது போல நாமும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தங்கம் விலை மதிப்புடையதாக மாறுகிறது என்றால் அதை உருக்க வேண்டும் நெருப்புடன் நினைத்தல்லவா? அப்படித்தான் ஞானாசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார் எனும்போது தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுதல் மிகவும் சிறப்பானதாகும். அன்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம், பல விஷயங்களை இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அடைந்ததும் இழந்ததும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம். நாம் பயணிக்கின்ற இந்த பயணத்தில் ஒரு அங்கமாக மட்டுமே இருக்கலாமே தவிர அது நிலையானது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் படைத்திருக்கின்ற பொருட்களில் எது நிலையானதுன்னா எதுவுமே நிலையானது அல்ல. மாறாக நாம் நிலையானதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது இறைவனே அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம ஆகட்டும், நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்களாகட்டும், எதுவாயினும் நிரந்தரம் அல்ல.
எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது, இறைவனை தவிர அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய குழப்பங்கள் கூட நமக்கு இருக்காது. தெளிவான ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்பர்களே. புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாய்.